மாணவர்களே, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமானார். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே, முட்செடி வெந்து போகாதிருந்தது என்ன என்று நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கிட்ட வருகிற மோசேயை கர்த்தர் கண்டு முட்செடியின் நடுவில் இருந்து மோசே மோசே என்று கூப்பிட்டார். இயற்கையாகவே ஒரு முட்செடி தீப்பிடித்தால் அது காய்ந்து கருகி சாம்பலாகிவிடும். ஆனால் இந்த செடி எரிந்தாலும் பச்சையாகவே இருந்தது. ஏனென்றால் அதற்குள் கடவுள் இருந்தார். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் இயற்கையாகவோ அல்லது பிரச்சனைகள் நிமித்தமாகவோ முதுமை, மரணம், பயம், தோல்வி ஆகியவை வரும். ஆனால் கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது இந்த பிரச்சனைகள் நமக்குள் வராமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் போது நாம் இயற்கையை